ஹரிஹோம் ஹரிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் வருகின்ற சனிக்கிழமை மண்டலாபிஷேக நிறைவு 48ஆம் நாள் மண்டலாபிஷேக நிறைவு விழா. அவ்விழாவில் காலையில் மூலவர் சுவாமிகளுக்கெல்லாம் விசேஷ திருமஞ்சனங்கள். அதைத் தொடர்ந்து காலை 10 மணி அளவில் அலங்கார திருமஞ்சனம், சவன திருமஞ்சனம் என்று சொல்லுவார்கள். உற்சவருக்கு ஸ்ரீதேவி உபதேசமேத ரங்கநாயக ரங்கநாத சுவாமி உற்சவருக்கு சவன திருமஞ்சனம் நடைபெறும். அத்தகைய நிகழ்வில் காலையில் 10 மணி அளவில் நீங்கள் அதற்குள்ளாக வந்திருந்து அபிஷேகத்திற்கு தேவையான பால், தயிர், இளநீர் எடுத்துக்கொண்டு வரலாம். மஞ்சத்தூள், கதமப்பொடி, குங்குமம், பன்னீர், தேன், சந்தனம் ஆகியவைகளும் எடுத்துட்டு கொண்டு வரலாம். அதைத் தொடர்ந்து யாகசாலையில் மண்டலாபிஷேக பூர்த்திக்கான யாக வேள்வி எல்லாம் நடைபெற்று அந்த சவன திருவஞ்சனம் நிறைவு பெற்று சுவாமி உற்சவருக்கெல்லாம் அலங்காரம் செய்யப்படும். மாலை 4 மணி அளவில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவ வைபவம் நடைபெறுகிறது. திருக்கல்யாண வைபவ உற்சவத்தில் கலந்து கொண்டு அவர்களுடைய வீட்டிலுடைய என்னென்ன பிரார்த்தனையோ, கல்யாண ஆகாதவர்கள் கல்யாண பிரார்த்தனை, குழந்தை பாக்கியம் என்று குழந்தை பாக்கியம் பிரார்த்தனை, வீடு கட்டுற என்ன இருக்கும், வீடு கட்ட முடியாத சூழ்நிலையாக இருக்கும், அவங்களாம் அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கணுன்ற பிரார்த்தனை பண்ணுறவங்க, உத்தியோகம் வேணுன்றவங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்க பதவி உயர்வு வேணுன்றவங்க, இடமாற்றம் வேணுன்றவங்க, எல்லா விதமான பிரார்த்தனையும் பிரார்த்தனை பண்ணலாம். சுவாமியுடைய திருக்கல்யாணம் முடிஞ்சதும் சுவாமி சன்னதியிலேயே பிரகார புறப்பாடு. அதைத் தொடர்ந்து அன்னதான வைபவம். நம்ம கோவில் மலாடிவாரத்து கீழே முருகர் கோவில் இருக்குது. அங்கே முருகர் கோவில் பக்கத்தில் அன்னதான வைபவத்திற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 7 மணி அளவில் அன்னதான ஏற்பாடு இருக்குது. பகல்லையும் அன்னதானம் இருக்கான்றத விவரத்தையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இரவு 10 மணி அளவில் நாடகம் நடைபெறும் என்பதையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகள், பெருமாளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதால வருகின்ற சனிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி காலையிலிருந்து சுவாமிக்கு பல்வேறு விதமான விசேஷ பூஜைகள், விசேஷ திருக்கல்யாண வைபவம் நடைபெறதால அனைத்து அன்பர்கள், ஊர் பொதுமக்கள், அருகில் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள், பாகவதர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள், சிறியவரெல்லாம் கலந்து கொண்டு அரங்கன் அருளை பெறுமாறு மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணாய.